Hi, hello friends. This video is sponsored by Buy More Shopping app. சர்தார் வல்லபாய் பட்டேல் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி 1875ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் பிறந்தார். சர்தார் வல்லபாய் பட்டேல் லேபா பட்டேல் சமூகத்தில் இருந்த ஒரு குஜராத்தி குடும்பத்தில் பிறந்தார். பட்டேலின் சொந்த ஊர் கரம்சாத். இவருக்கு சோமாபாய், நர்சிபாய் மற்றும் விதால்பாய் பட்டேல் என்ற 3 அண்ணன்களும், காசிபாய் என்ற தம்பியும், தாய்பாய் என்ற தங்கையும் உடன் பிறந்தவர்கள் ஆவார். இவரது தந்தை சுவாமி நாராயணனின் பக்தராக இருந்தார். இவரது தந்தை 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுவாமி நாராயணன் கோவிலுக்கு இவரை நடந்தே அழைத்துச் சென்றார். இது அவரது உடலை மிகவும் கட்டுக்கோப்பாகவும் வலிமையாகவும் உருவாக உதவியது. பட்டேல் தனது 22வது வயதில் தன்னுடைய மெட்ரிகுலேஷன் கல்வியில் தேர்ச்சி அடைந்தார். பட்டேல் தனக்குள்ளாகவே வழக்கறிஞர் ஆக வேண்டும் என தீர்மானித்து இங்கிலாந்து சென்று வழக்கறிஞர் படிப்பு படித்தார். மற்ற வழக்கறிஞர்களின் புத்தகங்களை வாங்கி படித்து 2 ஆண்டுகளில் தேர்ச்சி அடைந்தார். 1909ஆம் ஆண்டு பட்டேலின் மனைவி புற்றுநோய்க்கான முக்கிய அறுவை சிகிச்சை செய்ய மும்பையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தும் அவரது உடல்நிலை திடீரென மோசமடைந்ததால் மருத்துவமனையில் உயிரிழந்தார். அப்போது பட்டேல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்து கொண்டிருந்தார். அவரிடம் மனைவி இறந்தது குறித்த குறிப்பு கொடுக்கப்பட்டது. அதை படித்துவிட்டு தனது பாக்கெட்டில் வைத்துவிட்டு குறுக்கு விசாரணையை தொடர்ந்தார். வழக்கில் வெற்றியும் பெற்றார். வழக்கு விசாரணை முடிந்த பிறகுதான் தன் மனைவி இறந்த செய்தியை மற்றவர்களுக்கு கூறி சோமநாதபுரம் கோவிலை K.M. முன்ஷியுடன் இணைந்து மீண்டும் எழுப்ப காரணமாக இருந்தவர். அகமதாபாத்தில் வக்கீல் தொழில் நடத்திய போது உள்ளூர் மக்களின் பிரச்சனைகளுக்கு உதவி செய்ததன் மூலம் மிகவும் பிரபலமானார். 1917ஆம் ஆண்டு மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெற்றார். சுதேசி இயக்கம் உச்சத்தில் இருந்தபோது காந்திஜியின் உரையை கேட்டவர் தன்னுடைய வக்கீல் தொழிலை உதறி சுதேசி இயக்கத்தில் இணைந்தார். குஜராத்தின் கேடா என்ற இடத்தில் பயங்கர பஞ்சம். ஆங்கிலேய அரசிடம் வரிவிலக்கு கேட்டு விவசாயிகள் போராடினர். அரசு பணியாததால் காந்தி பட்டேல் தலைமையில் வரிகொடாமை போராட்டம் நடத்தினார். அதன் விளைவாக அரசு பணிந்து வரி ரத்தானது. இதுவே பட்டேலின் முதல் வெற்றியாகும். பார்டோலி என்ற இடத்தில் விவசாயிகள் நலன் காக்க நடைபெற்ற மற்றொரு போராட்டத்திலும் வெற்றி கிடைத்தது. அப்போதிருந்து மக்களால் சர்தார் என்று அன்போடு அழைக்கப்பட்டார். அதன் பிறகு போராட்டங்களும் சிறைவாசமும் அவருக்கு வாழ்க்கையாகி போனது. வட்டமேஜை மாநாடு தோல்விக்கு பிறகு காந்தி, பட்டேல் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இருவரையும் எரவாடா மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட போது இருவருக்கும் நெருக்கம் வளர்ந்தது. சுதந்திர போராட்டத்தில் சிப்பாய் என்று அழைக்கப்பட்டார். இந்திய விவசாயிகளின் ஆன்மாவாக கருதப்பட்டார். நவீன இந்தியாவை உருவாக்கியவர்களில் மிகவும் முக்கியமானவர். சுதந்திர இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் பணியாற்றினார். நாடு முழுவதும் ஆங்காங்கே துண்டு துண்டாக மன்னராட்சி நடந்து கொண்டிருந்த 565 ராஜ்யங்களை ஒன்றிணைத்துதான் உள்துறை அமைச்சராக அவர் ஆற்றிய பணி. V.P. மேனனுடன் இணைந்து அகண்ட பாரதத்தை அமைத்தார். அகண்ட பாரதம் அவ்வளவு எளிதாக அமையவில்லை. அந்த இலக்குக்காக சகல வழிகளையும் பின்பற்றினார். சர்ச்சைகள், எதிர்ப்புகள் இருந்தாலும் இரும்பு மனிதராக இருந்து சமாளித்தார். தனது 75ஆம் வயதில் இறந்தார். 1991இல் பட்டேலுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இவருடைய நினைவாக குஜராத் மாநிலத்தில் நர்மதா நதிக்கரையில் பட்டேலின் 143வது பிறந்த நாளில் ஒற்றுமைக்கான சிலை இந்திய பிரதமர் மோடியால் திறக்கப்பட்டது. இதனுடைய உயரம் 182 மீட்டர். உலகிலேயே மிகவும் உயரமான சிலை இதுவாகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.